ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிக்கி vlogs. நம்ம ஒரு ஹோம் டூர் பார்க்கலாமா? ரொம்ப புதுசுலாம் இல்ல, எல்லாரும் எடுக்கிறது தான். பட் எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப அழகா பழைய காலத்து வீடு அப்படி சொல்லலாம். ஸோ அதனால நாங்க இந்த வீடு உங்களுக்கு வந்து ஒரு டூரா ஒரு vlog-ஆ காட்டலாம் அப்படின்னு. டடா! ஹலோ காய்ஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காட்ட போற வீடு. ஸோ இப்போ இந்த வீடியோட vlog தான் நாங்க காட்ட போறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கிச்சன் ரூம். உண்மையை பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விண்டோ சொல்லலாம். சோ இதோட அந்த கம்பிலாம் பார்த்து அந்த பழையங்காலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாடல்ல ஃபுல்லா ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கிணறு. இது அந்த இயர்ல பில்ட் பண்ணது. இந்த காலத்துல நம்ம கிணறு வச்சு வீடு கட்டுவோம்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இப்போ நம்ம வந்து 2026ல இருக்கோம். 2026ல இருக்கோம். இது வந்து 1995 சம்திங் அப்போ பில்ட் பண்ண ஒரு வீடு. ஸோ ரொம்ப ஓல்டேஜான ஒரு ஹோம் தான் இது. சரி வாங்க. இது வந்து பெரிய ஹால். ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம தங்கலாம். காம்பேக்டா இருக்கலாம். சோ இந்த விண்டோஸும் பாத்தீங்கன்னா நமக்குலாம் லாக் வந்து அந்த இப்படி மாற்ற மாதிரி தானே இருக்கும். ஆனா இது பாருங்க இப்படி இருக்கு வுட்ல. சோ இது வந்து எல்லாமே இந்த பழைய மாடல் வுட் எல்லாம் பழைய மாடலா இருக்கு, அவ்வளவுதான். இப்படி க்ளோஸ் பண்ணி கேன் க்ளோஸ் யுவர் விண்டோஸ் லைக் திஸ். அண்ட் இந்த விண்டோ ஓபன் பண்ண உடனே பேக் சைடுல ஃபுல்லா ட்ரீஸ், சீனரியா செம்மையா இருந்துச்சு. வீடு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல், இப்போ செகண்ட் மாடல் பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரே காம்பவுண்ட்குள்ள தான் இருக்கு, ஒரே வீடு தான். அது வந்து கொஞ்சம் தனித்தனியா கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த காலத்துல யோசிச்சு இவ்வளவு நல்லா கட்டியிருக்காங்க. ஓகேவா? வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த சைடுல ஒரு வீடு. இந்த வீட்ல ரெண்டுக்கு இருக்காங்க, அதனால இது உள்ள நம்ம போக முடியாது. தோட்டம் வச்ச வீடு. இப்ப யார் வீட்லயாவது தோட்டம் இருக்கான்னு கேட்டா இருக்காது. சூப்பரா இருக்குங்களா? வாழைத்தோப்புல வச்சு. பர்சனலா எனக்கு இந்த பில்லர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பழைய காலத்துல வந்து பில்லர் வச்சு வீடு சூப்பரா கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. அண்ட் இந்த ஸ்டெப் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க போல, அதனால இந்த சைடு எங்களால போக முடியல. கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். பிகாஸ் ரெனோவேஷன் நடக்குது. ஸோ நாங்கள் என்னதான் மைக்கில் பேசினாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுச்சு. அதனால தீபா, இப்போ நம்ம வந்து இங்க வாங்க இன்னொரு வீடுக்கு ஃப்ரெண்ட்ஸ். போக போகிறோம். ஓகேங்களா? அந்த சைடு ஒரு மாடி இருக்கா, அதே மாதிரியே இந்த சைடு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இது வழியாவும் மேலே போகலாம். வீட்டுக்குள்ள வீடு பாத்திருக்கீங்களா? எல்லார் வீட்டுக்குள்ள வீடு இருக்கும் தான், ஆனா இது வீட்டுக்குள்ள வீடு அந்த மாதிரி இருக்கு. வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் அந்த எண்டு வரைக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் எண்டு வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹால். ஹால். இந்த ஹாலில் ஒரு ஹிடன் ஸ்பாட் நாங்கள் ஃபைண்ட் பண்ணோம். என்னன்னு பார்த்தா, ஸ்டெப்ஸுக்கு கீழே கூட அந்த பிளேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செம்ம நீட்டாக ஒரு பிளேஸ் இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா, நம்மளோட வேஸ்டான திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பிளேஸில் நம்ம வந்து ஒரு 2, 3 பேர் உள்ளே போயிட்டு நடந்து போகலாம். இன்ஃபேக்ட் ஒருத்தர் மட்டும் படுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நம்ம பெட்டு போட்டு அது உள்ளே படுத்துக்கலாம். ஸோ இங்க வந்தீங்கன்னா உள்ள பாருங்க, ஃபுல்லா அப்படியே இது வந்து ஃபுல்லாவே நீட்டுக்கும் இந்த இடம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. அதுவும் இல்லாம இது வந்து இது நீங்க எல்லா இடத்துலயும் மேபி இருக்காது. மோஸ்டா அந்த ஊர் சைடு அப்படிலாம் தான் இருக்கும், வில்லேஜ் சைட்ஸ்ல. ஸோ இங்க வந்து பாக்குறது வந்து இது ரொம்பவே அழகா இருக்கு. சின்ன பசங்களாம் கண்ணாமூச்சி விளையாடலாம், சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாலுக்கு அப்புறம் இந்த டோர் ஓப்பன் பண்ணால் கிச்சன். லேடிஸ்க்கு தேவையான ஒரு பிளேஸ். ஆமா, எங்க அக்காளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்பேஸ். எனக்கு இல்லை. நீங்கள் லேடி இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு நான் நினச்சிட்டு அப்போ நான் மட்டும் ஓகே இல்லை, அவங்க வந்து என்னோட பெரியவங்க, அதனால நான் அப்படி சொன்னேன். ஆனால் பார்க்கும்போது பார்த்தா நான் தான் பெரியவங்க மாதிரி இருப்பேன். இருக்கட்டும், பெரியவங்கன்னு சொல்லி மனசு கஷ்டப்படுத்துறாங்க. சரி, அவன் சித்தி சின்னவதான். இந்த கிச்சனில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்து டிவி பார்த்துட்டே அழகாக சமைக்கலாம். இந்த டோரையும் தாண்டி வந்தா பெட்ரூம் அழகா இது இருக்கா? ஃபுல்லாவே க்ளோஸ்டா தான் இருக்கும். பட் ரொம்பவே வந்து எப்பயுமே கூலிங்கா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த இடம். வீடியோக்காகலாம் சொல்லலை, உண்மையாகவே ஏசி இல்லாமல் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. பிகாஸ் டைல்ஸ் போடாமல் அந்த தரை மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எஸ், வீட்டுக்குள்ளே இவ்வளோ தான். வாங்க நம்ம டெரஸ் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து மாடி கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம். மூச்சு வாங்குது. சூப்பராக இருக்கா மாடி? மாடி பக்கத்துல மாடி. 2 மாடி இருக்கா? இங்க இன்னொன்னு பாத்தியா? இந்த இங்க ஒண்ணு மாடியும் அந்த வீடும் ரெண்டு அட்டாச்சா இருக்கு. ஆமா, ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரே காம்பவுண்ட்ல. ஒரே காம்பவுண்ட்குள்ள 3 வீடு. சோ இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா ஏதோ ஒரு ஊர்ல வந்திருக்கோம். ஏதோ ஒரு ஊர்ல இல்ல, சொல்லிட்டேன். இது வந்து அக்காவோட வீடு. அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். தக்ஷு எங்க இருக்க? ஹே, தாண்டி தாண்டி வரியா? நானும் தாண்டி தாண்டி வரேன். நாங்களும் தாண்டி தாண்டி போறோம். நீ சர்ப்ரைஸ் பாமா. ரெடியா தக்ஷு? ஒரே வீட்ல இத்தனை மொட்டை மாடியா? ஆமா, கீழே வந்து அந்த தோட்டம்
பக்கத்துல ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்டெப்ஸ் வழியா போனா அந்த மாடி. மாடிக்கு வந்து பார்த்ததுமே சுத்தி நிறைய மரம் இருந்துச்சு. ரொம்ப நேச்சரான காத்து. மாடியில எல்லார் வீட்லயுமே சும்மா ஒரு ரூம் கட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரூம். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த பழைய காலத்து வீடு. இங்க இப்போ வந்து நம்ம கொய்யா இந்த மாதிரி பிடிக்கிற ஒரு கட்டணும்னு நினச்சா ஸ்பாட். கட்ட முடியாது. கரெக்டா? ஆமா, கட்ட முடியாது. கரெக்ட். பார்த்தீங்களா? சுற்றி வந்து மரம் இருக்கு, காத்தோட்டமாக இருக்கு, கிணறு இருக்கு. இது எதுவுமே இந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஃப்ளாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆமா. இவ்வளோ நேரம் ஏன் இந்த வீடை வந்து நம்ம ஒரு டூராக பார்த்தோம் அப்படின்னா, இது அக்காவோட வீடு தான். ஓகேங்களா? இதை வந்து ரெனோவேஷன் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக இடிச்சிட்டு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம். அதனால இதோட மெமரிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரெனோவேஷன் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த புது வீடாக எல்லாம் செட் பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறம் அதுக்கான அடுத்த வீடியோஸை நாங்கள் கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுவோம். எஸ். ஸோ இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேனல் அப்படின்னா கிக்கி விளாக்ஸ் மட்டும்தான் பண்ணலாம். இதை தாண்டி நிறைய வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும் அப்கமிங்கில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ், நிறைய ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரினா நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய கேஷுவல் வேர்ஸ், சாரீஸ், இந்த மாதிரி நிறைய சல்வாஸ், நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ காலேஜ் படிக்கிறவங்க, ஒர்க் போகிறவங்க எல்லாருமே வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும் எங்களோட vlogsலாம். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய். பாய் பாய். Hi guys, welcome back to Kiki channel. Hello guys, welcome back to our channel. Hey, Kiki vlogs பண்ணல. என்ன ஓபன் ஆகுது? vlog பண்ணிட்டு இருக்கா. Hello guys. இதுதான் எங்களோட vlog. ஐயோ டோர் மாட்டிக்கிச்சு. இருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து மாட்டிக்கிச்சு. Solar Pulse vlog